ஜாக்கெட் கட்டி அந்த பேக்கில் எடுத்து வச்சு கட்டுறதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மணி இப்போ தான் 8:30 ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்வெட்டிங்கு. மக்களே, இந்த சேர்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1594 மக்களே. இந்த ரூம் ஸ்டேயில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரூம் உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இவங்களும் தமிழ் பீப்புள்ஸ் தான். இப்போ தான் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம அப்படியே கோவாலேருந்து கிளம்பலாம். அடுத்து என்ன பிளானு, எங்கே போகிறோம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாமே எங்கள் தலைவராகிய லீடரை தான் கேட்கணும். அவர் தான் எதாக இருந்தாலும் சொல்லணும். அருண் ப்ரோ, வாட் ஆர் யூ டூயிங் ப்ரோ? கொஞ்சம் மிரர் சரி பண்ணிக்கிறேன். டைட் பண்ணலாம். ஓ, ஹேண்ட்லிங் மிரர்ஸ். ஓகே ப்ரோ, ஒரு ஹாய். இப்போ வந்து வண்டி கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம், பம்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். உயிர் கொடுத்துருங்க. அவங்க வந்து வண்டிக்கு பம்பிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவர் ஸ்வெட்டிங்காக தெரியும். ஜாக்கெட் கட்டி அந்த பேக்கில் எடுத்து வச்சு கட்டுறதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மணி இப்போ தான் 8:30 ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்வெட்டிங்கு. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட நம்ம எப்படி பார்த்தாலும் இன்னும் 1000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, ஓகே மக்களே, அப்படி நான் உங்களை மோட்டோ விலாகில் சந்திக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோவாலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம அருண் விஜய் ப்ரோ, பார்த்தி ப்ரோ, வண்டி மூவ் பண்ணி இந்த வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்க ப்ரோ. நான் அப்படியே நேராக மூவ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. 3 வண்டி அப்படி ஒன்றா எடுக்கிற மாதிரி. ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் பார்த்தலாம். இல்லை கொஞ்சம் முன்னாடியா? இல்லை, நான் ஓகே. நான் ரொம்ப கிராஸாக வரணுமே. டாப் பாக்ஸ் இருக்குது. கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் வா. ஒரே நிமிஷம். பை, தேங்க்ஃபுல். ஏய் ஏய் பெண்ணே, மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவாவில் 2 நாள் நம்ம கோவா டேஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம கோவா டே முடிஞ்சு இப்போ தான் நம்ம பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பியிருப்போம். டேங்க் ஃபில் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்க அரௌண்ட் ஒரு 950 நம்ம டேங்க் வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம டேங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2.5 லிட்டர்ஸ் வந்துட்டு பெட்ரோல் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மீதி வந்து 900லேயே ஃபில் ஆகிடுச்சு. இந்த ரேட்டு நம்ம ஊரில் இருந்தால் நான்லாம் எங்கேயோ சுற்றி இருந்திருப்பேன். நம்ம ஊரில் அவ்வளோ ரேட்டாக இருக்குது. இங்கே வெறும் 94 ரூபா, நம்ம ஊரில் 104 ரூபா. ஐயையோ, 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது மக்களே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம வந்துட்டு இப்போ கோவா விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். நேற்று வரும்போது நீங்கள் இந்த பிரிட்ஜை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பிரிட்ஜில் நம்ம வாய்ப்பு கிடைச்சா போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த பிரிட்ஜில் வந்துட்டு ஏறக்கூடாதாம்மா. மேலே ஏறினா வந்து 2500 ரூபா வரைக்கும் ஃபைனெல்லாம் போடுவாங்களாமா. ஸோ அதனால் நம்ம பிரிட்ஜு மேலே போக வேண்டாம். பிரிட்ஜு பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான். வேறு வழி கிடையாது. கோவா உண்மையாலுமே ஒரு பெரிய கனவாக இருந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்திபனாலையும் நம்ம அருண் விஜய்னாலையும் வந்து இது நம்ம கோவா போயிட்டு அந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜு மேலே போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன். இது ஒன்று தான் பண்ண முடியல. மற்றபடி எல்லாமே கோவா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கோவா எபிசோட்ஸ் ஏதாவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நான் பிளேலிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட அடுத்தடுத்து வர ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிற எல்லா ரைடுமே இனிமேல் பெருசாக தான் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம பார்த்திபனும் அருண் விஜய் முன்னாடி அடிச்சு பிரித்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேராக எங்கடா கோவா முடிஞ்சு நீங்கள் அவ்வளோதானா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர். அதுதான் கிடையாது. இத்தனை நாள் லீவ் போட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டோங்கிறக்காக வந்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. போகிற வழியில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு நம்ம லீடர் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஓல்டு கோவாவில் வந்துட்டு ஒரு பழங்காலத்து சர்ச் ஒன்று இருக்குது. ஒரு 450 இயர்ஸ் மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்ச் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு
ஃபாதரோட பாடி வந்துட்டு இன்னமும் அங்கே இருக்காமா. அவர் இறந்துட்டாரு. அவரோட பாடி வந்து கிட்டத்தட்ட அரௌண்டு ஒரு 400 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இன்னமும் அப்படியே உடல் வந்து சிதையாமல் அழுகாமல் எதுவும் ஆகாமல் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு அந்த ஃபோர்ட் எப்படி, ஃபோர்ட்டுக்குன்னு சொல்லக்கூடாது, அது வந்து சர்ச், அந்த சர்ச் எப்படி இருக்கு, அது என்ன ஸ்டோரி, என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன் மக்களே. அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ முடிச்சுட்டு அப்படியே வேற எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாமே எனக்கு தெரியாது. எப்பவும் போல் நம்ம லீடர் தான், ஏன்னா அவரு தான் லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு, பார்த்திபன். ஸோ அப்புறம் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம், பார்த்திபன் ப்ரோ, அருண் ப்ரோ, நீங்கள் 2 பேர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு நேஷனல் ரைடராக இருந்திருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோ தூரம் கோவா வரைக்கும் நான் வந்திருப்பேனா, அரௌண்ட் ஒரு 1300 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்திருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு கொடுத்ததுக்கு உங்கள் 2 பேத்துக்கும் நான் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என் அப்பா, அம்மா அண்டு நம்ம அட்மின் இவங்களாம் எனக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் இன்னைக்கு ஒரு நேஷ்னல் ரைடராக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் மக்களே. நீங்களும் சரி, அப்பா, அம்மா, அட்மின், அப்புறம் ப்ரோ, என்னோட 2 பிரதர்ஸ் இந்த ரைடில் என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன குழந்தையை வந்து வைத்து கொண்டு எப்படி தான் நீங்கள் ரைடு பண்ணீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, திட்டாதீங்க. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் இல்லை அப்படின்னா, நீங்கள் 2 பேர் இல்லைன்னா இந்த ரைடு நான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு 100% தெரியல. ஸோ யூட்டன் போடணுமா? ஓகே, இருங்க யூட்டன் போடுறேன். ஸோ நான் பேசிகிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்களே. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஃபோட்டுன்னே தான் வருது மக்களே. அந்த சர்ச் பக்கமாக வந்துட்டோம். ஸோ வாங்க உங்களுக்கு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இந்த ஃபோர்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது தான். ஏன்னா இந்த ஸ்டைல் வந்துட்டு பிரிட்டிஷ் தான் கட்டுவாங்க. பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் யாரும் இந்த ஸ்டைலில் கட்டினது கிடையாது. திப்பு சுல்தான் ஆகட்டும், வேறு யாரும் சத்ரபதி சிவாஜி ஆகட்டும், யாருமே இந்த மாதிரி கட்டினதில்லை. வர வழியில் சத்ரபதி சிவாஜியோட ஸ்டாச்சு ஒன்று பார்த்துருந்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது மக்களே ஃபோர்ட். இந்த மாதிரி பழைய ஃபோர்ட்ஸு, பழைய கோட்டைகள், பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், சர்ச் இருக்குது 2. பார்க்குறக்கு ஓல்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இது ஃபோர்ட்டு சம்திங் அந்த மாதிரி ஏதாவது நினச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு. இதுக்குள்ளே வந்து ஒருத்தரோட பாடி இன்னுமுமே வந்து இருக்குதாம்மா உள்ளே. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உண்மையுமே இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நம்மளால் பேச முடியும். ஏன்னா உள்ளே இருக்கிறது யார் என்னென்னலாம் எனக்கு தெரியல. நான் வேணால் பார்த்திப் ப்ரோட்ட கேட்டு சொல்கிறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே ரொம்ப பழைய ஃபோர்ட். பிரிட்டிஷ் காலத்துலேயே இதை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் வந்த டைம்லேயே இருந்திருக்கும். பிரிட்டிஷ் வந்து ஒரு 10 to 20 இயர்ஸ்க்குள்ளே கட்டியிருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஓல்டு பில்டிங்காக தெரியுது பார்க்குறக்கு. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். இந்த பாதிரியார் தான் உள்ளே இருக்காராம். இவரோட உடல் தான் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபோர்ட். இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். இதோட இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1666. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 425 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. ப்ரோ இது கட்டுனது நான் மக்களே. இந்த சர்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1594 கட்டியிருக்காங்க. கட்ட ஆரம்பித்து 1604 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த சர்ச் வந்து கட்டியிருக்காங்க. அவர் ஃப்ரான்சிஸுங்கிறவர், அவர் இறந்த டேட்டு தான் வந்து அங்கே இருக்குது. ஸோ பயங்கரமாக கட்டியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பிரிட்டிஷோட அந்த கட்டிடக்கலை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். மக்களே, இந்த சர்ச் அண்டு இந்த
இருக்கக்கூடிய அந்த பாதிரியாரோட உடலை பற்றின ஒரு வரலாறை வந்து நான் ஒரு சின்ன ஸ்டோரியை மேக் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த கத்தோலிக்க கோவிலின் போர்த்துகீசிய பெயர் பைசிலிகா டு போம் ஜீசஸ் என்பதாகும். போர்த்துகீசிய மொழியில் போம் ஜீசஸ் என்பது நல்ல இயேசு என்னும் நேரடி பொருள் தரும். அப்பெயரால் குழந்தை இயேசுவை குறிப்பது போர்த்துகீசிய வழக்கம். குழந்தை இயேசு பெருங்கோவில் அல்லது குழந்தை இயேசு பசிலிக்கா பைசிலிகா ஓ போம் ஜீசஸ் அல்லது போரியா ஜேஜூச்சி பாஜிலிகா கொங்கணி போர்த்துகீஸ் பைசிலிகா டு போம் ஜீசஸ் என்னும் கத்தோலிக்க கிறித்தவ வழிபாட்டிடம் இந்தியாவின் பழைய கோவா நகரில் அமைந்து பாரம்பரிய களங்களுள் ஒன்றாக புகழ்பெற்று விளங்கும் புனித இடம் ஆகும். இப்பெருங்கோவிலில் இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித பிரான்சிசு சவேரியாரின் உடலின் மீபொருட்கள் மக்களின் பார்வைக்கும் வணக்கத்திற்கும் வைக்கப்பட்டுள்ளன. புனித சவேரியார் சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறைப்பணியை செய்துள்ளார். கடைசியாக சாஞ்சோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார். இவரை ஜார்ஜ் அல்வரேஸ் என்னும் போர்த்துகீசியர் கவனித்து வந்தார். சுமார் 2.5 மாதங்கள் கழித்து பிப்ரவரி 17, 1553 அத்தீவின் வழியாக வரும்போது மீபொருட்களை அவரின் சொந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்ல கல்லறையை திறந்தபோது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைக்கப்பட்டது போலவே இருந்தது. நறுமணமும் வீசியது. பின்னர் அவரது உடலை சண்ட குரூஸ் என்னும் கப்பலில் மக்காவு கொண்டு சென்றனர். இக்கப்பலானது மார்ச் 22, 1553 வருடம் மக்காவுவை வந்தடைந்தது. மீண்டும் ஒரு ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்தபோது அது கெட்டுப்போகாமல் நறுமணம் வீசியதாரின் உடல் புனித சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 2 மாதங்களுக்கு பின்னர் தந்தை பெய்ரோ புனித சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார். இதன்படி டிசம்பர் 15, 53 புனித சவேரியாரின் உடல் கோவா வந்தடைந்தது. 450 வருடங்களை தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இப்புனிதரின் உடல் மக்கள் பார்க்கும்படியாக வைக்கப்பட்டுள்ளது. மக்களே, இந்த சர்ச்சும் அப்புறம் வந்துட்டு இந்த பாதிரியாரோட ஸ்டோரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இணைந்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்ச்சும் இந்த பாதிரியாரோட உடல் இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் பனஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கோவாங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான சர்ச்சு. இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே கேட்டிங்கன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பழமையான சர்ச். இது வந்து பிரிட்டிஷ் காலத்திலே கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டோரியிலேயே உங்களுக்கு பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த சர்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ யூனிக்காகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. நான் வியந்து பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த சர்ச்சோட கட்டிட கலையாகட்டும், உள்ளே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த பாதிரியாரோட உடலாகட்டும், எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள். அப்புறம் இந்த கட்டிடக்கலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் எல்லா பக்கமும் எப்படி கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பிரிட்டிஷோட கைவண்ணங்கள் தான் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோவா வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த சர்ச் ஒரு விசிட் வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துட்டு போகாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பிளேசஸையும் வந்து பாருங்கள். நம்ம இந்த மாதிரி இருக்குங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக கோவா வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸையும் விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன். மறக்காமல் எல்லாரும் ரைட் பண்ணக்குள்ளே சேஃபாக இருங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள் மக்களே.